ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டுடே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா 9th மைல்ஸ் 9ஆம் மைல்ஸ்ன்ற இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கூடலூர் போகிற வழியில் இருக்குது. இந்த இடத்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா 9th மைல்னு சொல்லுவாங்க. இங்கே நிறையா படம் ஷூட்டிங்கும் எடுத்திருப்பாங்க. அதாவது பாருங்கள், அந்த லாஸ்ட்லேருந்து இப்போ இந்த குத்துமேடு ஏறி மலை ஏறி போயிட்டுருக்கோம், வீட்டுக்கு போகிறோம். அதாவது பாருங்கள், இந்த சோளக்காட்டுக்குள்ளே எவ்வளோ வீடுங்க இருக்குது அப்படின்னு. அதாவது எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மா அவங்க வாழ்ந்த இடம்லாம் இதெல்லாம். அதாவது இந்த ஷூட்டிங் மட்டத்தில் தான் இருந்தாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நாங்கள் வெளியே போயிட்டுருக்கோம். எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்த்து எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அதாவது பாருங்கள், என் கூட வந்தவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள் ஒருத்தங்க எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னு. அது பாருங்கள், இங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. ஒரு சோலை, அது நடுவில் இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஹலோ, பாருங்கள், இந்த சோளக்காட்டுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய டார்ச் வீடுங்களாம் கட்டியிருக்காங்க. பாருங்கள், இதை வழி, இது நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வழி. இது சுற்றி பாருங்கள், சோளை தான், சோளக்காடு. இது வீடுங்களை பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எருமைங்க மேயுது. எருமை குட்டிங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் என்ட்ரன்ஸ் போகிற வழி. இது எல்லாம் நடந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா? நானும் என் பாப்பாவும் நடக்க முடியல, பின்னாடி வந்துட்டுருக்குறா ஃபோட்டோ வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு. இது இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது பாருங்கள். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல் கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் இருக்குது. என் அப்பாவுக்கு இப்போ 45 ஆச்சு ஏஜ். என் அப்பா படித்த ஸ்கூலு இது பாருங்கள். அப்போ இது எத்தனை வருஷம் இருக்குதுன்னு சொல்லி. இந்த சின்ன ஸ்கூலு. இந்த வழி பாருங்கள், இதுதான் நாங்கள் இந்த ஷூட்டிங் பாட்டுக்கு போயிட்டு வெளியே வர்ற வழி. இந்த வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மரம் செடிங்க எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு.